ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒழுக்கம் இருக்கிறது, வணக்கம் இல்லை, இதையும் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால், ஒழுக்கத்தை பிரிச்சிட்டோம், வணக்கத்தை பிரிச்சிட்டோம். இது வேற, அது வேற. கெமிஸ்ட்ரி, காமர்ஸ் மாதிரி பிரிச்சுட்டோம், ஒரு சப்ஜெக்டாக பிரிச்சுட்டோம். பல பேர்கிட்ட ஒழுக்கம் இருக்கும், வணக்கம் இருக்காது. பல பேர்கிட்ட வணக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்காது. அதனால என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காது. அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது, மன அமைதி கிடைக்காது. நபிமார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டும் உயிரும் உடம்பை போன்று இருக்கும். நபிமார்கள் சஹாபாக்களை எந்த நபியை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ரசூலை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த சஹாபியை எடுத்துக்கொண்டாலும் சரி, உடலும் உயிரும், உயிரில்லாத உடம்பிற்கு மதிப்பில்லை. உடம்பு இருக்கிறது, உயிர் இல்லை, மதிப்பில்லை. உயிர் இருக்கிறது, உடம்பில்லை, இது சாத்தியம் இல்லை. ஆனால் அப்படி இருந்து லாபம் இல்லை. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியோர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனும் மிருகமும் வித்தியாசப்படுவது எதனால? ஒழுக்கத்தால தான். ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டை கூட்டு பாருங்களேன், அந்த ஆடு வராது. புல்லு வச்சுட்டு கூட்டு பாருங்க, புல் புல் ஓடி வரும். அப்போ நம்மளை விட அறிவாளி யாரு? ஆடு தானே. சும்மா குனிஞ்சு பாருங்களேன், நாய்களுக்கு முன்னாடி நாய் ஓடும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம குனிஞ்சது கர்ச்சீஃப் தூக்க, நம்முடைய கை துண்டு கீழே விழுந்ததை எடுக்கிறதுக்கு தூக்குறோம் ரோட்ல, பக்கத்துல உள்ள நாய் ஓடுது. காரணம் கல் எடுக்கிறான் அடிக்கிறதுக்குன்னு. அப்ப யார் அறிவாளி? மனிதன் அறிவாளி? மனிதனுடைய அறிவை பார்க்கணுமா? அப்படியே டீ கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டைலா கெத்தா என்னது தூக்கி போட்டு குடிச்சே ஒருத்தர் தெரிவினாட்டான், அவனுக்கு பின்னாடி ஒரு பல கூட்டம். தமிழ்நாட்டில் எப்படி எப்படி பெரிய ஆளாதுன்னு தெரியல எங்களை மாதிரி ஆளுகளுக்கு. ஏன்னா எந்த ஹசரத்தும் பெரிய ஆள் ஆகல தமிழ்நாட்டில். ஒன்று அவர் மௌத்தாயிடுவார், எல்லாம் அவரை தூக்கிடுவாங்க. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஹசரத்துக்கு. எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல அடையாறு. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய உஸ்தாத் தெரியுமா ஹசரத் அவர்கள். நம்ம வெளிப்படையாக பேசி பழகிட்டோம். இங்கேருந்து எடுத்துதான் அழிஞ்சிட்டாங்களா? அல்லாஹ் அக்பர், நவுசுபில்லா லயாசுபில்லா. எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி அது அடையாறு இருக்குதானே தெரியாத இருக்குது. ஹசரத் துருந்தவி நல்லா இருக்காங்க, இன்ஷால்லா இருக்கணும். நல்ல ஞாபகம் வச்சு, இங்கே நல்ல உலமாக்கள் இல்லை என்று சொன்னால் கியாமத்துடைய அடையாளம். நான் சொல்லலை, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காரி தய்யீப் சாப் என்று பெரிய மூத்த ஆலிம், தேவபந்துடைய பேராசிரியர் மற்றும் பல நூல் ஆசிரியர், முதன்மை ஆசிரியர் காரி தய்யீப் சாப் ரஹிமஹுல்லா அவர்கள். ரொம்ப அறிவாளி, இல்முள்ளவர், அமல் உள்ளவர், தக்வா உள்ளவர். ஒரு ஊர், ஒரு கிராம மக்கள் மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வந்து சொன்னாங்க, குரங்கு சேட்டை ரொம்ப இருக்கிறது, என்னது ஜமாத்தா வர்றான். இன்னைக்கு ஜமாத்தில் ஆள் இல்லை. பொதுவாகவே பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டமான ஒரு முஸ்லீமுடைய கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யாரையும் ஏற்றுக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஹசரத்தை கேட்டு பாருங்களேன், இத்தனை வருஷமா இருப்போம். அவர் பேச்சை கேட்குறவங்க 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர். அந்த 5 பேராலேயே அவர் வாழ்ந்துட்டு இருப்பார்.
நவுது பில்லா யாது பில்லான்னு சொல்றதா இல்லை அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதா எனக்கு தெரியல. ஏன்னா மனுஷன் எதையும் நம்ப விரும்பல, எந்த ஹஸ்ரத்தையும் நம்ப விரும்பல. அப்ப யாரை தான் நம்ப போறீங்க? நீங்க ஆயிருங்க ஹஸ்ரத்தா. அதுதான் நானும் சொல்றேன். அரபி இலக்கணத்தை கத்துங்க, குர்ஆன் ஹதீஸை ஓதுங்க, நல்லதை பரப்புங்க. அதுக்கும் தயாரா இல்லையே. ஏன்னா சிரமமான காரியம் இல்லை. ஷைத்தான் விடுவானா? இப்போ காரி தையீப் சாப்பிட்ட போய் சொன்னாங்க, இந்த குரங்கு ஜமாத்தா வருது, கூட்டமா வருது, வந்து வியாபார பொருள்லாம் வீணாக்கிட்டு போயிடுது, வீட்டுக்குள்ள பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படியா நுழைஞ்சிருது. குரங்கு நுழைய முடியாதா? ரொம்ப சேட்டை செய்கிற பசங்க சொல்லுவோம், குரங்கு சேட்டை செய்யாதடான்னு. கூட்டின வீட்டுக்குள்ள போயிடுவோம். போவாதா कुरंग जी? ओ बंदर 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 की शरारत मशहूर है. இப்போ ஹஜ்ரத் என்ன பண்ணுங்க, குரங்குக்கு பிடிச்ச ஒரு உணவு பண்டங்களில் விஷத்தை தடவி வர பாதையை பூரா வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹஜ்ரத்துடைய மஷூரா அப்படி வச்சாச்சு. வழக்கம் போல் குரங்குலாம் இறங்குது ஜமாத்தா. குரங்கெல்லாம் இறங்கும் பொழுது வழக்கத்துக்கு மாறா இவங்க சோறே போட மாட்டான்களே கஞ்ச பசங்க, எப்படா அங்கங்கே வச்சிருக்காங்க தின்பண்டங்களேன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. பெரிய குரங்கு சொல்லிச்சான், நிதானமாக செய்யலாம், கொஞ்சம் யோசிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க நம்பாருங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக சுற்றி பார்த்துட்டு எல்லாம் மறுபடியும் மலைக்கே போயிடுச்சான். போயிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுருச்சான். ஒரு குரங்கும் பாதிக்கப்படலை. என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி மேலே போய் விஷத்தை முறிக்கிற இலையை சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்போ அறிவாளி குரங்கா மனுஷனா? நம்ம என்ன நினைக்கிறோம், நான்லாம் என்ன தெரியுமா ஹெச்ஆர், சரி நான்லாம் என்ன ஹஸ்ரத், அப்புறம் அடுத்தது என்ன நெக்ஸ்ட்டு? இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு சொர்க்கத்துடைய சாவி கிடைக்குமா? நல்ல இன்னும் அமலும் இருந்தால் தக்குவாவும் இருந்தால் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஹஸ்ரத்தா இருந்தாலும் அதான், யாராயிரம் அதான். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, விலங்கினங்களுக்கு நம்மை விட அறிவு அதிகம். நீங்கள் வளர்க்குற ஆட்டை இல்லை ஏதோ ஒரு ஆட்டை ஒரு மாட்டை ஒரு கிலோ கறி வைங்களேன், சாப்பிடுமா? ஆடு மாடு புலி பசித்தாலும் புல்லு சாப்பிடாது. அப்போ அவனுக்கு தெரியுது என்னன்னு, இது நமக்குரிய உணவு இல்லைன்னு. மனுஷனுக்கு தெரியுதா? 6 மணிக்குள்ள நிற்கிறான் ஜி லைனா. ஒருத்தர் பாடியே ஜெயிச்சுட்டான். எடி போட்டிருக்கு 20 ரூபா 10 ரூபாவா ஏதோ ஒன்று போங்க பலாபத்தர். வடக்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் ஜி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியமான தமிழ்நாட்டை வீணாக்கிட்டோம் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. இது இப்போ தெரியாது, முன்னும் என்னென்ன அடி வாங்குறோமோ அப்போ தெரியும். இத்தனை வருஷமா பக்ரீத்ல மாட்டை அறுக்கும் பொழுது பிரச்சனை வந்திருக்கா? சொல்லுங்க யாராவது. பிஸ்மில்லா வந்துருச்சு, பிஸ்மில்லா அவுதுபில்லான்னு வந்துருச்சு. சரி என்ன செய்யறது? இப்போ மனுஷன் என்ன பண்றான்? கேஎஃப்சிக்கு போறானா இல்லையா? கேஎஃப்சியில் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. படித்தவங்களாச்சு சொல்லுங்க. சிக்கன் எங்கே அறுக்கிறாங்கன்னு தெரியுமா? ஸ்வீட் டேஸ்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி சிக்கன் பார்க்க முடியாது, அது இருக்குன்றாங்க. சுவைக்கு ஈமானை விற்க முடியுமா? ஹெச்ஆர் மீட்டிங் அதில் எல்லாமே இருக்குது. அதில் எப்படி லைட்டா மனுஷன் தடுக்கப்பட்டதெல்லாம் சாப்பிடுவான், ஆனால் விலங்கு சாப்பிடாது. அப்போ எது அறிவாளி? நல்லா ஞாபகம் வச்சு, இங்க சப்பஹலில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், அத்தனை படைப்புகளும் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்குது. நீங்க எதெல்லாம் அறிவில்லைன்னு சொல்ற ஆடு மாடு பறவைகள் விலங்கினங்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்குது. அதனுடைய முறைப்படி நமக்கு தெரியல, நமக்கு அந்த அளவு அறிவு இல்லை. ஆனால் நாமும் வணங்குகின்றோம். நமக்கு குணம் இருக்கிறதா? அஹ்லாக் இருக்கிறதா? பண்பு இருக்கிறதா? என்னென்ன இருக்குது சொல்லுவாங்க.
ஸ்கூல் லெவல் ஃபஸ்ட்டு இப்படின்பாங்க ஒருத்தர் சொல்லுவாங்க காலேஜ் லெவல், இன்னொருத்தர் சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி லெவல். எஜுகேஷன் வந்துருச்சு, ஒழுக்கம் வந்துச்சா, நாலேஜ் வந்துருச்சு, பண்பு வந்துச்சா, குணம் வந்துச்சா? ஒன்றும் இல்லை. ராங் ரூட்டில் போய் பாருங்களேன். முன்னாடி வரவன் கேட்பான், படித்தவன் தானே நீ, கேட்பானா இல்லையா? அவன் சொல்ல முடியுமா என்னோட சிலபஸில் பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, சயின்ஸு, இந்த ராங் ரூட்டில் போகிற பக்கத்தில் படிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்ல வரா? நீ படிச்சிருக்க, உன்கிட்ட பண்பாடு இல்லை, படிச்சிருக்க, உனக்கு அறிவு இல்லை. எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசாமில் வெல்லம். நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்கும், ஹுசைன் மன்சூரி. என்னங்க நான் மட்டும் தான் பார்த்துருக்கணும், அவர் மட்டும் முஸ்லீமா, அவர் மட்டும் தான் முக்மீனா? மனுஷன் இவ்வளோ தூரம் தண்ணிங்க தூக்கிட்டு போகிறாங்க. இந்துக்கள் நகர் அப்படி சொல்லலை, கொண்டாடுறாங்க அவரை பார்த்து. ஒரு எம்பி, எம்எல்ஏ, ஏன் பிஎம்சிஎம் கூட இல்லாத மரியாதை மன்சூரிக்கு கிடைக்குது, ஹுசைன் மன்சூரிக்கு. காரணம் என்ன? இருக்கிறது எடுத்து கொடுக்குறான். ஹாரூனுடைய அடிமை இல்லை அவர், மூசாவுடைய அடிமை, ரசூலுல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுவான். இல்லாதவனுக்கு எடுத்து கொடுக்குறான் மனுஷன். எனக்கு யாரும் தெரியும், பேஸ் தெரியும், எந்த ஊரை சேர்ந்தவர் கூட எனக்கு தெரியாது, உள்ள போகல டீட்டெயில். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அப்போ எது படிப்பு, எது எஜுகேஷன்? குணம், பண்பு, அன்பு, பற்று, பாசம், பரிவு, இரக்கம், மன்னிக்கிற தன்மை. படிச்ச மட்டும் போதுமா? நீ படிப்பு நிறைய பேர்கிட்ட பிஎச்டி, டாக்டர் அப்படின்னு வந்துடும். நம்ம டாக்டர்னு போயிட்டு உடம்பு காட்டினா அதில் நான் அந்த டாக்டர் இல்லை. அதில் எதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வச்சுருக்கேன்? நான் படிக்காதவன் ஜி, நமக்கு டாக்டர்னா மருத்துவர்னு அர்த்தம். இவன் பிஎச்டி டாக்டரா? அது ஒரு துறையில். நான் யாரும் இழிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எஜுகேஷனால குணம் இல்லைன்னு சொன்னால் மண்ணாங்கட்டி தான். ரசூலுல்லாஹ் டாக்டர் கிடையாதுங்க. ஐ மீன் நீங்கள் சொல்கிற பிஎஸ்சி டாக்டர் கிடையாது. பண்புல உயர்ந்தவர். சஹாபாக்கள் எப்படி திருத்துறாங்க, எப்படி செதுக்குறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல சிறப்பான ஆடையை அணிவிச்சுட்டு ஒருத்தர் வந்துட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிகப்பு என்பது பெண்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. அப்ப என்ன அர்த்தம்? சிகப்பான நிறம் என்பது பெண்களுக்குரியதுன்னு சொன்னாங்க. அடுத்த தடவை ஒரு போட்டு வரலை, பெண்களுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒருத்தர் பரட்ட தலையோடு நிற்கிறார், வெறும் முடி சரியா சீவுல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க என்னன்னு, அலைஸ யஜிது அஹதுக்கும் மா யும்ஷிது ஷஅரன், தலை சீவுறதுக்கு சீப்பு கிடைக்கலையான்னு கேட்டாங்க. உங்களில் ஒருவரிடத்தில் அப்படின்னு கேட்டாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதே மாதிரி சில பேர் முடி வச்சிருப்பான், ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது. அந்த காலத்துலேயும் வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்க தெரியுமா? போரில் பின்னாடி கழுத்தை வெட்டும் பொழுது முடி இருந்தால் வலிக்கிட்டு போயிடும். அவங்க வச்சது எதுக்காக, இவன் வைக்கிறது எதுக்காக? ஒருத்தனை கேட்டேன், என்னடா சோட்டி போட்டிருக்குன்னு. அவன் சொல்கிறான், அவர் தலைவர் போட்டார். யாரா தலைவர்? நான் ஓப்பன் டைப் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஷாருக் கான். தலைவரை போட்டு ஆடும்போது நமக்கு என்ன? சரி சரி, நல்ல எஜுகேஷன், என்ன படிச்சிருக்க? பிஇ இன்ஜினியர், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லவா, இன்னாலில்லாஹ்னு சொல்லவா? இவன் இப்படியே வளர்ந்தானா எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு. எல்லாருமே தனிமை, எல்லாருமே தனிமை. உன்னை தூக்கிட்டு போயிடுவான், அப்படியே போறான். கபரஸ்தானுக்கே போயிடுவான். உங்களுக்கு கபரஸ்தானுக்கு போயிட்டோம், அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். நம்முடைய பிள்ளைகள் விருந்தாளி ஏற்றுக்க மாட்டாங்க. சொன்ன கசப்பும், சொந்த பெரியத்தா வர்றாரு, வந்தவனை சாப்பிட்டு போக சொல்லிட்டா, நைட் தங்கிடுமா அவரு? ஒரே டிஸ்டர்பன்ஸ். டேய் என்னுடைய அண்ணன்டா, உன் அண்ணனா, நீ போயிடு அவர் வீட்டுக்குன்றான்.
பிள்ளைகளை தனிமை விரும்புகிறாங்க, எலக்ட்ரானிக்கோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொண்டாட்டி எலக்ட்ரானிக் மிஷினோட வாழுது, கணவன் எலக்ட்ரானிக்கோட வாழ்ந்துட்டு இருக்கான். முதியோர்கள் பல பேர் அதில் என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்கள்ன்றான். எனக்கே ஒன்றும் தெரியாது, என்ன பாருன்றான். நான் சொல்லலைங்க, ஒரு ஆய்வு சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? 6 மணி நேரம் சராசரி ஒவ்வொரு மனிதனும் எலக்ட்ரானிக் மிஷினோடு இருக்கிறானா. 6 மணி நேரம். இங்கே வந்தவங்களும் நிறைய பேர் ஹெச்ஆர் ஐடியில் இருப்பீங்க. அதில் நாங்கள் 8 மணி நேரம் 6 மணி நேரம் வேலையே செய்கிறோம். அதுக்கு வேலை செய்யாதவங்க செஞ்சிட்ருக்கான். என்ன ஆகும் தெரியுமா? உடல் கோளாறு, மனக்கோளாறு, விலகிற மென்டல் ஆயிடுவான். எதுக்கு சனி ஞாயிறு லீவுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நஜி ஐடியில் எல்லாமே இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாமா, இன்னாலில்லா சொல்லலாமா, எல்லாமே இருக்குது. புட்டி இருக்குது, அந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கைதியெல்லாம் பண்ணிடுறாங்க. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அந்த குழந்தைய டாக்டர் என்ன சொல்கிறது தெரியுமா? எல்லாம் இங்கிலீஷில் சொல்லுவேன், ஐஏடின்றான். ஐஏடினா என்னங்க? எனக்கு தான் புதுசு. ஓ, நீங்களும் நம்ம தச்சியோ? ஐஏடினா என்ன? ஹவுசுபில்லால லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியலையே ஐஏடினா என்னன்னு. எலக்ட்ரானிக் கூடயே வாழ்கிறவங்க. ஐஏடினா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர். இது ஒரு நோய். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் பார்த்தோம். செல்ஃபோன் புடுங்கின பிறக்கும் அவன் டியூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பையன். பார்த்தது இல்லையா? ஒரு காலத்தில் கேஷியர் இருப்பார், மிஷின்லாம் இருக்காது. அது வீட்டுக்கு போகும்போது கூட இப்படி டியூட்டி பண்ணிக்கிட்டே இருப்பார். நோட்டை எண்ணி 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 கை அது மாதிரி ஆயிடும். இன்னைக்கு எல்லோருமே போதையில் இருக்கான். இவளை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்குறது? எனக்கு பிரச்சனை தான், பொண்ணை பெற்றவங்கள. இவன் மென்டல் ஆயிட்டான். மென்டல் ஆகலை, முக்கால்வாசி போயிடுச்சு. டே டே பண்ணி இந்த மாதிரி மொழியை பார்த்துருப்பீங்க. பல பேர் முழிக்கிறானுங்க ஏதோ இடத்துல, பின்னாடி உள்ள தட்டுறானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியவர்களே, சோதர்களே. குணத்தை வளர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? குணமில்லாத இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நான் புதுசாக சொல்கிறதோ அராயத்தல் சூறா எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா கைத்துங்க, நிறைய பேர் தெரியும். எதுக்கு இது கேட்டு பல பேர் அந்த பக்கம் போயிடுறானுங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன், அல்லாஹ் சொல்வான், தொழுகையாளிகளுக்கு நரகம். தொழுகையாளிகளுக்கு நரகம். இதுக்கு அர்த்தம் எப்படிப்பட்ட தொழுகையாளி என்று சொன்னால், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் சாஹூன், சோம்பலாக தொழக்கூடியவர். குணம் இல்லைன்னு அர்த்தம். பண்பு இல்லாதவன் தானே சோம்பலா தொழுவான். சொல்லணுமே. இப்போ பண்பு இல்லாதவன், எஜுகேஷன் இருக்குது, டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, தொழில் அதிபர் எல்லாமே இருக்குது. ஆனால் ஐயோ இதான் சாஹூன். இன்னொன்று என்ன? அல்லதீன ஹும் யுராஊன், முகத்துதிக்காக தொழுகின்றவர்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று மீடியாக்கள் பக்கம் போகிறது, ஆன்லைனில் இருக்கிறது, தன்னுடைய நேரத்தில் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக், எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப், எப்போ பார்த்தாலும் யூடியூப், எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம். நல்லதை பாருங்க, வேணாம் சொல்லலை. நல்லதை பரப்புங்க, வேணாம் மாற்றம் சொல்லலை. அதுக்கு அடிமையாயிடாதீங்க. அதுக்காக உறவை துண்டிச்சுட்டு போகிறான். அவன் நல்லது கேட்கறது தயாராகவே இல்லை. 1/2 மணி நேரம் பயண முடியாது. சார் எங்களுக்கெல்லாம் ஒரு 2 நிமிஷம் சொன்னீங்களா, அதுவே அதிகம். இன்னைக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பயான்லாம் யாரும் பார்க்கறதே கிடையாது. ரீல்ஸ் தான். 1 மினிட் ரீல்ஸ் முடிச்சிடும், அதோடு முடிச்சிடணும். அப்போ என்னங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயான் முடிஞ்சிருச்சு. கேட்டு பாருங்களேன், பல பேர் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்மா. உண்மையை சொல்கிற, மேல் விஷாருன்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு பள்ளிவாசல் பிரபல்யமாக இருக்குது. அங்கே பயானே கிடையாது. அந்த பள்ளியில் தொழுறதுக்கு இடமே இல்லை. ஜும்மாவில் மம்போல் அஸ்னாத்து
பொய் சொல்லலைங்க, இன்னைக்கும் இருக்குது. வெறும் நேரம் வந்தவங்க வாங்கு, அப்படியே சுன்ன தொழுதுட்டு பொதுபா அப்படியே தொழுக, இடமே கிடையாது. பள்ளியை எவ்வளோ விசாலப்படுத்தினாலும் அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2K கிட்ஸு ஆஃப்டர் கொரோனா யாருமே எதையும் கேட்க தயாராக இல்லை. அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கையாக நினைத்து கொண்டு சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லக்ஸரி லைஃப், கையில் ஐஃபோன். யாருக்கு? 5th போகிற பையன் கையில் ஐஃபோன். என் பையன் பார்த்தீங்களா? அதில் எவ்வளோ பெரிய பாராட்டு, எவ்வளோ பெரிய பெருமை. அவனுடைய முடிவு என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜிம்பாப்வேல ஆல்ரவுண்டர், ஜிம்பாப்வே டீமில் கிரிக்கெட் டீமில் ஆல்ரவுண்டர் சிக்கந்தர் ரஸா. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு நானே மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சிக்கந்தர் ரஸா தொழுத பிறகுனா போட்டு பாருங்கள், ஆல்ரவுண்டர். அவருடைய மகளை ஹாஃபிஸ் ஆகிட்டு பெருமையாக சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சிருக்கா? எது எஜுகேஷன்? குரான் தான் எஜுகேஷன், ஹதீஸ் தான் எஜுகேஷன், ஹிஃப்ஸ் தான் எஜுகேஷன், குரானை விளக்குறது தான் எஜுகேஷன். குணமில்லாத வாழ்க்கை ஜனாசாவை போன்று. பெரியோர்களே, ஜனாசாவை போன்று. நான் சொல்லல, குரான் ஹதீஸ் பதில் சொல்கிறது. உசேன் போல்ட்னு ஒருத்தர் இருந்தார். இவரா தெரியுமா? அவர்கிட்ட கார்லின் என்ற ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டார். யார் தோத்தா? உசேன் போல்ட் தோத்தார். கடைசியில் உசேன் போல்ட் மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். தோத்தவர் கூடிய காலில் ஜெயிச்சவர் காலில் விழுறாரு. திரும்ப திரும்ப கேட்டாங்க கார்லின்ட்ட, நீ ஜெயிச்சிருக்க, நீயே அவருடைய காலில் விழுறன்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருடங்களுக்கு முன்னாடி போதைப் பொருள் அருந்தியதாக, ஊக்க மருந்து அருந்தியதாக என்னை தடை செஞ்சாங்க. அப்போ திரும்ப திரும்ப உசேன் போல்ட்டை கேட்டாங்க, அவர் போதைப் பொருள் சாப்பிட்டார மீது என்ன கருத்து சொல்றீங்கன்னு. எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னாங்க. விட மாட்டாங்க இவங்க விடவே மாட்டாங்க. இவங்க தான் 420. இவங்க கேட்குறாங்க பாருங்க, நல்ல மாதிரி கேட்பாங்க. பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான். நல்லவங்களும் அதில் இருக்காங்க. ஏதாவது வாயில தவறி வந்துடாதா, ஒரு பிரச்சனையை மொஹல்லால உருவாக்கிடலாம். हजरत ऐसा बोले बा, हाँ क्या बोले, मस्जिद का खजा ले जाए तुम बोले, वैसा रहे तो ही बोलो ना. சொல்லுங்க, என்ன சொன்னோம்? நல்லது தானே சொல்றோம், நல்லது தானே செய்யணும். அப்புறம் என்ன? உலமாக்கள் பின்னாடி எந்த சமூகம் உலமாக்களை சபிக்குமோ அந்த சமூகம் முன்னேறுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருத்தமா இருக்கு. ஒரு ஹசரத்து சந்தோஷமா இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன், நான் என்ன மாதிரி யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய கிருபையில போய் கேட்டு பாருங்க. என்ன டார்ச்சர்! வேற மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா விட்டுட்டு போயிடுவாங்க. இது என்னுடைய மனசு சொல்றது, நான் பேசிட்டு இருக்கேன். கிசிக்க பத்துவ மத்தம் சாபத்தை வாங்கக்கூடாதுங்க. சாபத்தை வாங்குறது நேமத்தா? சஹாபாக்கள் வாங்கல. டைம் ஆயிடுச்சு. இப்போ கார்லின் சொல்றாரு, நான் ஏன் காலில் விழுதுன்னா, திரும்ப திரும்ப உசேன் போல்ட்டை கேட்டாங்க. வேற வழி இல்லாமல் உசேன் போல்ட் பேட்டியை கொடுத்தாரு. போதை பொருள் சாப்பிட்டாரா இல்லையா எனக்கு தெரியாது, ஊக்க மருந்து பயன்படுத்தினாரா இல்லையா என்று தெரியாது. அது உண்மையாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட அவருடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருந்தால் கண்டிப்பா ஜெயிப்பார். அப்போ கார்லின் சொல்றாப்புல, என்னை மட்டும் என்னுடைய திறமையை நம்புறது என்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய உசேன் போல்ட் மட்டும்தான். எப்படி குணம்! இத்தனைக்கும் போட்டி, 2 பேருக்கு மத்திய பெரும் போட்டி. போட்டின்னு சொல்லும் போது நான் இன்னும் சொல்லணும், நிறைய இருக்குது ஹதீஸு சம்பவங்கள்லாம். நேரம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. அபூஜஹல் சொன்னா, ஒரே நைட்டில் மக்காலேருந்து மதீனாவுக்கு போனாங்களாம், மதீனாலேருந்து ஷாமுக்கு போனாங்களாம், பைத்துல் முகத்தஸ்க்கு போனாங்களாம், 7 வானத்துக்கு போனாங்களாம், 8 நபிமார்களை சந்திச்சாங்களாம். உங்களால் என்னென்ன சொல்கிறாரு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னாங்க? சித்திக் அக்பர்கிட்ட சொன்னாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவங்ககிட்ட எஜுகேஷன் இல்லை, குணம் இருந்துச்சு. இதை விட மிகைத்து சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன்.
இந்த பண்பை உருவாக்குங்க. குர்ஆன் ஹதீஸ் உயிருங்க. அங்க யாரும் காப்பாற்ற மாட்டான். உங்க அம்மா, அத்தா, உறவினர்கள், உற்றார்கள், பணம் எதுவுமே காப்பாற்றப்படாது. நம்முடைய ஈமான், அமல், தக்வா. ஒரு காலம் இருந்துச்சு, பொற்காலம் என்று சொல்லலாம். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் யுத்தம். நான் டீப்பா போறதுக்கு நேரம் இல்லை. அலி கிட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்ட, இந்த பக்கம் உங்க கூட போரிடுறவங்க ஷஹீது இறந்தா, அந்த பக்கம் உள்ளவங்க அவங்களும் ஷஹீதுன்னு சொன்னாங்க. இதுதான் குணம், இதுதான் பண்பு. இந்த காலத்துல பாருங்க, வாஜ்பாய்க்கு முன்னாடி பாராளுமன்றத்துல லல்லு பிரசாத் யாதவ் சிரிச்ச வண்ணம் பல பேட்டியை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சாத்துவோம். உங்களுக்கு எந்த பக்கம் போயிட்டு இருந்து உலகம். மறைந்த 2 முன்னாள் தலைவர்கள், தமிழக தலைவர்கள், எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர் இருக்கும் பொழுது ஒரு நபர் டாக்டர் கலைஞரை பற்றி தப்பா பேசினார். ஏய் உட்காரு, என் நண்பரை பற்றி ஏடா பேசுற அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் கிடையாது. மனைவி பற்றி பேசினாலே புருஷன் என்ன பண்றான், நல்லா பேசுன்றான். எப்படி நல்லா பேசு. நவுதுபில்லா. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எஜுகேஷனை வளர்த்து கொண்டு இருக்கின்றோம், குணத்தை விட்டுவிட்டோம். குணத்தை வளர்க்கக்கூடிய இடம்தான் மக்தப், மதர்சா, தப்லீக் ஜமாத், உலமாக்கள், நல்லவர்கள். எல்லாரை விட அம்மா அத்தாட்ட கேட்டு பாருங்க, எல்லா குணமும் கிடைக்கும். அம்மா அத்தாட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. அமீச பார்க்கல டைம் நீ. அதாவது ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷத்துல, சொல்லாமல் இருக்க முடியல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தர்ஸ்ல, பாட வகுப்புல, அவங்களுடைய பாட வகுப்பு தாயிஃப்ல இருக்குது. அவங்களுடைய அடக்கஸ்தரம் தாயிஃப்ல இருக்குது. போனவங்களுக்கு தெரியும். தாயிஃப்ல ஒரு ஊருக்கு பேரே, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேரே அப்துல்லா இப்னு அப்பாஸ். நான் கண்ணால பார்த்த ஒரு மஸ்ஜிதே இருக்குது. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், பெரிய தவறு, சொல்றதுக்கு நேரம் இல்லை, எனக்கு மன்னிப்பு இருக்குதா அல்லாஹ்ட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே கேட்ட வார்த்தை, உங்க அம்மா இருக்காங்களான்னு. அவர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்போ நீ என்ன பண்ணுங்க, அக்ஸரில் இஸ்திக்ஃபார வதூப் இலைஹி, நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதிக்கிங்க அல்லாஹ்ட்ட மன்றாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட மாணவர்கள்ல ஒருத்தர் அத்தா சிக்கந்தரி குராசாரின்னு சொல்லுவாங்க, மாணவர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமாவுக்கும் மாணவர், பின்னாடியே போனாங்க. அதில் அவர் ஒரு பெரிய பாவத்தை சொன்னார். நீங்கள் அதுக்கு பதில் இது சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கேட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் ஏன் கேட்டீங்கன்னு சொல்லும் பொழுது, அம்மா உயிரோடு இருந்ததா என்ன சொல்லியிருப்பீங்க, இதுக்கான விடை இருக்குதா என்று கேட்கும் பொழுது சொன்னாங்க, அம்மாவுடைய சேவை செய். யார் அம்மா அத்தாவுடைய சேவை செய்வாங்களோ அல்லாஹுடைய பார்வை அவங்க மேலே இரக்க பார்வை தான் விழும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் குணம் சகோதரர்களே. ஏன் நபி அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் நான் நின்று கொண்டு இருக்கும் பொழுது யா முஹம்மத் என்று அழைத்தால் தொழுகை விட்டுட்டு போயிடுவேன். எந்த முத்தவலி என்ன வேணா பிடிக்கட்டும், சாரி என்ன வேணா செய்யட்டும். இப்படி சொன்னாதாங்க எல்லாருக்கும் அறிவு வரும். யாருக்கும் நமக்குள்ள மூச்சு இருக்காங்க, அப்புறம் என் தொழுகையே கூடாதுங்க, என் பின்னாடி தொழுகிற ஒருத்தர் இவரை வந்து இமாமா எடுத்துக்கலன்னா கூடாது. அதுக்காக சொல்றேன். நிர்வாகம் என்றால் வயதில் உயர்வு தாழ்வு இருக்கிறது தவிர வேறு எதுலையுமே ஒன்றும் கிடையாது. சமத்துவம் தானேங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகையில் தக்பீர் கெட்டின பிறகு யா முஹம்மது என்று அழைத்தால் என்னுடைய தாய், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகை விட்டுட்டு நான் போயிடுவேன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நம் அனைவருக்கும் எஜுகேஷனுடன் பண்பு வேணுங்க. பண்பில்லாத மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மவுத்து தான். வாக்கிருது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றவங்க தொழுது கொள்ளலாம்.